கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார். ஆனால் முதல் அற்புதம் என்ன அற்புதம்? கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதம். ஆண்டவர் அந்த அற்புதத்தை ஏன் செய்தார் அப்படின்னா அவருடைய நாமம் மகிமைப்படும்படி செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சீஷர்களுக்கு விசுவாசம் அதுக்கு அப்புறம் தான் நல்லா வந்தாங்க. கூடவே இருந்தாலுமே விசுவாசம் குறைவு. நம்ம ஆண்டவரை அறிந்திருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கும்? விசுவாச குறைவுகள் இருக்கும். அந்த குறைவுகள் வராதபடி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மாத்திரமல்ல, முதல் வசனத்தை படிப்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவரை அழைக்காமல் அவர் ஒரு இடத்திற்கும் போக மாட்டார். அவர் ரொம்ப ஜென்டில்மேன். அல்லேலூயா. அவர் அப்படி ஜென்டில்மேன்னா மனிதன் அல்ல, மனிதனாகவும் தெய்வமாகவும் இருந்தார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபங்கள், ஒரு அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடப்பதற்கு முதலாவது இயேசுவை நாம் அழைக்க வேண்டும். கூப்பிடணும். ஆண்டவரே நீங்க வாங்க, இந்த பிரச்சனை எப்படி இருக்கு? நம்ம என்ன செய்யறோம்? பிரச்சனைகளை வைத்துட்டு எல்லா இடத்துக்கும் போறோம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, கட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, தந்திரம் சொன்னாங்க, மந்திரம் சொன்னாங்க, ஜோசியம் சொன்னாங்க, இதெல்லாம் போகிறோம். ஆனால் அழைக்க வேண்டியவரை அழைக்காமல் விட்டுறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சர்வ வார்த்தையில், அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிற தேவன். அல்லேலூயா. வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த உண்டாக்கின தேவனை ஃபர்ஸ்ட் நம்ம அழைக்கணும். இயேசுவை நம்முடைய பிரச்சனைக்கு அழைக்கணும். அற்புதம் நடக்கணுமா? முதல்ல யார் அழைக்கணும்? இயேசுவை அழைக்கணும். இங்க கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். ஆல்ரெடி இயேசு கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க அழைக்கப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. 3வது வசனம் சொல்லுது, ஆமா. அப்ப பாருங்க, இயேசு அங்க இருந்தாலும் அங்க இருக்கிற குறைய என்ன சொன்னாங்க? கொண்டு போய் இயேசு கிட்ட சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இங்க என்ன சொன்னாங்க? திராட்சரசம் குறைவுபட்டது. நம்ம குறைவுகளை ஆண்டவருக்கு சொல்லணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? இதெல்லாம் அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. பேசாமல் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இது எனக்கு குறையாக இருக்கப்பா, எனக்கு இந்த குறைவை நிறைவாக்கி கொடுங்க, எனக்கு உங்களுடைய அற்புதத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி நம்ம வாய்களை திறந்து நம்ம குறைகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுதான் விண்ணப்பத்தின் ஆவி. அப்போ மரியாள் என்ன சொல்கிறாங்க? இங்கே திராட்சரசம் குறைவாக இருக்கிறது. 4வது வசனத்தை வாசிங்க. ஆமா, தேவனுடைய வேலை வரணும். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காரியம் நடக்கணும்னா தேவனுடைய செயலும் சமயமும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நல்ல நேரம். எது நல்ல நேரம்? தேவ செயல் வரணும். காலமும் அதுக்கு தகுந்தா போல அமைய வேண்டும். அதுதான் நம் தேவ செயலுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. காலமும் நேரமும் நேரிட வேணும். அந்த விஷயத்துக்காக ஆண்டோடத்துல கேட்கணும். அப்ப என்ன சொன்ன? இன்னும் என்னுடைய வேலை என்ன செய்யல, வரல. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது, அவருடைய ரட்சகராக கிறிஸ்து வந்திருக்கிறார். 30 ஆண்டு முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு அடையாளமும் என்ன செய்யல. ஆனா 3 வருஷம் ஆண்டவர் சீஷர்களை உருவாக்கி அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. முதல் அற்புதமாக அந்த குறைகளை போய் சொன்ன உடனே என்ன சொன்னாரு? ஓஹோ, பரவாயில்ல, நான் செஞ்சிடறேன் அப்படின்லாம் சொல்ல. உன்னை என்னுடைய நேரம் அப்படின்னா பிதா அனுப்பின அந்த நேரம் இன்னும் எனக்கு வரவில்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்காக அற்புதங்களை கேட்கணும். நம்ம விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆனா தேவ சித்தம் இன்னும் வரலன்னா காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கோ எனக்கோ உங்களுக்கோ என்ன வேணும்? பொறுமை வேணும். காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய நேரம் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை வரும். அவர் சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே 5வது அடுத்த வசனம் பாருங்க.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன இருக்கு? திராட்சரசம் குறைவு இருக்கு. திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு சொல்லி இதுவரைக்கும் மரியாள் இயேசு அற்புதம் செஞ்சதை எங்கேயுமே பார்க்கல. அப்படி ஒன்று நடக்கும்னே தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஆவியானுடைய செயல் இது இயேசு கிட்ட கொண்டு போனா அங்க என்ன நடக்கும்? இயேசுவால செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி மரியாளால செய்ய முடியும் யாரோ அப்படின்னு இதை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் மரியாள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிட்டே இருக்கிறது அல்ல. நாம் தகப்பனிடத்துல பேசுகிறது போல. அல்லேலூயா. டைரக்டா பேசணும். உங்கள் வீட்டு பிள்ளை அம்மாட்ட அம்மா அப்பாட்ட என்ன சொல்லு, ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் சொல்லி வை, எப்படியாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிற பிள்ளையும் இருக்குது. ஆனால் எந்த தப்பும் செய்யல. அந்த பிள்ளை நேராக போய் டேடி இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா என்ன பிரச்சனை? அப்பாட்ட பிரச்சனை இல்லை, பிள்ளைகிட்ட பிரச்சனை இருக்குது. பிள்ளை நேராக போய் அப்பாவை பார்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, முடியல, தைரியம் இல்லை. ஏன்னா இது ஏதோ ஒரு ரூட் விட்டுருக்கு, அங்கே ஏதோ ஒன்று பண்ணியிருக்குது. அப்பாவுக்கு தெரிஞ்சால் அடி விழுவும், உனக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறது வேஸ்ட்டு அப்படின்னு அடுத்தது அப்பா லிஸ்ட்டு வாசிப்பாருன்னு தெரியும். அதனால் எங்கே போகுது பிள்ளை? அம்மாட்ட போகுது. அதனால் ஒவ்வொரு நாளும் அம்மாட்டையே போட்டினா அப்பா என்ன சொல்லுவார்? ஓன்ட்ட தானே கேட்குறான், நீயே கொடு. அல்லேலூயா. சொல்லுவாரா இல்லையா? கேட்க சொல்லுவாரா இல்லையா? நம்முடைய தகப்பனே அப்படி இருந்தா ஆவிக்குரிய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறபடினால் நம்ம நேராக போய் அப்பாட்ட கேட்கலாம். இதுக்கு யார் ரெக்கமெண்டேஷனே தேவையே இல்லை. ஏன்னா நானும் எங்கள் அப்பாவுக்கு நல்ல தொடர்பு இருக்குது. காலையில் எழுந்துச்சி அப்பா குட் மார்னிங் அப்படின்னு நல்லா இருக்கீங்களா விஷ் பண்ணுறேன். மத்தியானம் சாப்பிட்டீங்களா, சாயந்தரம் சாப்பிட்டீங்களான்னு சொல்கிறேன். அப்பா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறேன். நல்ல உறவில் நானும் அப்பாவும் இருக்கிறோம். அதுக்கு எதுக்கு நடுவில் ஒரு ஆள்? அல்லேலூயா. நடுவில் ஒரு ஆள் வருதுனாவே நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ தகராறு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம நெருங்கி போகிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் அந்த மரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவருடைய தாய் இவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. ஆமென். இவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சொல்ல போகிறான்னு எனக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏசு என்ன சொல்லுவார் என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் எதை எப்போ செய்யணுமோ செய்வார். அல்லேலூயா. எங்கே செய்யணுமோ செய்வார். அதன் காலத்திலே அதை நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் போன உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? கீழ்ப்படுகிறதை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு என்ன சொல்ல, டே இந்த போய் வாங்கிட்டு வா அப்படின்னா இப்போயே வேணுமா? ஏன் உங்கள் வீட்டுக்கார் இல்லையா? பிள்ளைங்க பேசுகிறது இப்போலாம் அவங்க வீட்டுக்கார். அடே அப்பா அப்பான்றதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்க? ஏன் உங்கள் வீட்டுக்கார் வரலையா? எங்கே போயிட்டார் உங்கள் வீட்டுக்கார்? அடே பாவமே கேட்குறேன் காதில். அல்லேலூயா. எங்கே போயிடுச்சு பாருங்கள், அன்பு தனிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்ம பிள்ளைங்க அப்படி பேசவே கூடாது. அப்பானா அப்பா தான். அல்லேலூயா. அவர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அப்பானா அப்பா தான். அதை சொல்லித்தர வேண்டிய வேலை அம்மாவாகிய உங்களுக்கு, பெண்களாகிய உங்களுக்கு. நம்ம அப்பாவை ஒரு நாள் விட்டு கொடுக்கவே கூடாது. டேய் அப்பாவுக்கு கீழ்ப்படி. ஆமாம், அப்பா போட்டு இருறா எட்டி பார்க்கறது. எட்டி போனவொடனே வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த முடிச்சு வச்சுருப்பீங்கல்ல அதெல்லாம் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தா அவன் அழகாக ஸ்கூலுக்கு போகாமல் ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி அப்படியே கஷ்டப்பட்டுட்டு உள்ளே வருவான். ஆனால் நஷ்டம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும். அல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கிறாதீங்க. அவருக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்க. கீழ்ப்படிதலுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவன் தருகிறார் என்று வசனம் சொல்லுது. கீழ்ப்படுதல் அவ்வளோ ஈஸி கிடையாது. சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், பிதாவிற்கு கீழ்ப்படிந்தவனானார். அவர் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். அதனால கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் கீழ்ப்படியணும் பிள்ளைங்க சொல்லித்தாங்க. வீட்டில் பெற்றோருக்கு ஃபஸ்ட்டு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதனால் கீழ்ப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா குடிக்கிறாரு, அப்பா கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறாரு பிள்ளைக்கு. டே அப்பா சொல்கிறதெல்லாம் கேள்படிடா, பாஸ்டமா சபையில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது.
கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க, அதுதான் நியாயம். ஆமேன். அந்த வசனம் எபிரேயர்ல பார்க்குறோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கீழ்ப்படிய நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த கீழ்ப்படுதல் எங்க? பெற்றோர்கிட்ட கீழ்ப்படியணும், டீச்சர்கிட்ட கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? டீச்சர்கிட்ட. இந்த நியூஸில் நான் பார்த்தேன், 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பெற்றோர் கொண்டு போய் ஒரு தகப்பனார் ஒரு பிள்ளையை சேர்த்துட்டு கூட ஒரு லெட்டர் எழுதி கையில் கொடுத்துட்டு ஒரு பெரம்பையும் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கிறார் இந்த உலகத்தில். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை திருப்பி அந்த நியூஸை பார்த்தேன். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? என் பிள்ளை தவறு செய்தால் இந்த பெரம்பை பயன்படுத்தி என் பிள்ளையை அடிக்கலாம். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படலை, அவர் கர்த்தருடைய பிள்ளையே இல்லை, ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் பெரம்ப என்னைக்கு அம்மா அப்பா பெரம்ப வச்சுட்டாங்க கீழே, அம்மா அப்பா பெரம்ப எங்கேயாவது அடிக்கிறீங்களா பிள்ளைங்க? ஓ, யாராவது அடிச்சாங்கன்னா அவங்க செத்தாங்க, எப்படி பிள்ளைய அடிக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிடுறீங்க. ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்கிட்ட பெரம்பு இல்லை, டீச்சர் அடித்தா அவ்வளோதான், அந்த டீச்சர் டிஸ்மிஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி துரத்திடுறோம், அங்கே போச்சு. அப்புறம் ஊழியக்கார்கிட்ட பெரம் இருந்துச்சு, வசனம் என்கிற பெரம். இப்போ ஊழியக்கார்கிட்டையும் பிரச்சனை. இந்த பாஸ்டர்மா ரொம்ப எங்கள் பிள்ளைங்களை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வேறு சபைக்கு போகிறோம், போயிட்டு வாங்க. அல்லேலூயா. அங்கே போச்சு. முடிஞ்ச உடனே இப்போ இந்த பெரம்பு யார்கிட்ட போயிடுச்சு தெரியுமா? போலீஸ்கார்கிட்ட இருக்கு. பெரம்பு எங்கே இருக்கணும்? போலீஸ்கார்கிட்ட இருக்கக்கூடாது, பெற்றோர்கிட்ட இருக்கணும், டீச்சர்கிட்ட இருக்கணும், அடுத்தது ஊழியக்காரன் கையில் இருக்கணும். இது மூணையும் வாங்கி எங்கே கொடுத்துட்டோம்? போலீஸ்காரன் கையில் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துவதற்கு தவறி போகாதீங்க. கீழ்ப்படுதலை சொல்லிக் கொடுங்க. கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க எதை கேட்குதோ எதை செய்தோ பிள்ளைங்க இஷ்டம் 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 ஒரு நாளைக்கு கொண்டு வந்து உங்கள் பிள்ளைங்க ஒரு காரியத்தை உங்கள் முன்னாடி நிறுத்திடுவாங்க. பண்ணா இவளை தான் பண்ணுவேன், பண்ணா இவனை தான் பண்ணுவேன். அப்போ ஐயோ பாஸ்டர்மா, அல்லேலூயா. அழுது நாங்கள் ஜெபம் பண்ணி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி என்னைக்கு உபவாசம் பண்ணி, இதில் வேறு அவங்களே சொல்லுவாங்க, பாஸ்டர்மா எப்படியாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை மனம் திரும்பணும், லவ் பண்ணிகிட்ருக்கிறானே. அல்லேலூயா. நாங்கள் அப்படியே பார்த்தா வாழ்நாள்லாம் பாஸ்டிங்லேயே போயிடும். அல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, உங்கள் பிள்ளைங்க உங்கள் அன்பை விட்டுட்டு வெளியே போகக்கூடாது. உங்கள் அன்பை ஊற்றுங்க. எப்போ பார்த்து பெரம் வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ உங்களை பிள்ளைங்க பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பிள்ளைங்களுக்கு அல்லேலூயா, பிள்ளைங்களுக்கு அல்லேலூயா, அவன் என்ன கேட்குறான்னா சமைச்சு கொடுத்து, டேய் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், நம்ம குடும்பம் இப்படி இருக்குதுடா, உன் கையில் தான் இருக்குது, இந்த குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றி மேலே கூட்டிட்டு அப்படி இப்படின்னு அவனுக்கு ஐஸ் எல்லாம் வச்சு சொல்லி, அப்போ பாருங்களேன் உங்கள் பையன் உங்களை விட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்கே, நான் உபவாசத்துக்கு ஜபம் ரெடி ஆகணுமான் இருக்கேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியங்க. அந்த கீழ்ப்படுதல் வந்துருச்சுன்னா உங்கள் பிள்ளை மேல் படிக்கு போயிடும். கீழ்ப்படியில் யாரும் வைக்க மாட்டேன். இந்த மேலே மெத்தப்படிக்கு வரும்போது நீங்கள் யாரும் இந்த கீழ்ப்படி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த கீழ்ப்படியை உடச்சிடுங்க பாஸ்டர்மா அப்படியே நான் எல்லா படியும் உடச்சிட்டு இந்த மேலே மட்டும் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி வருவீங்க? வரவே முடியாது. ஹை ஜம்ப் பண்ணுவீங்களா? அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு படியாரவே முட்டி தேய்து அது இடுப்பு, அப்புறம் அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். எப்படி பாஸ்டர்மா வாங்க வாங்கன்னு சொல்கிறீங்க, சபையில் என்ன பண்ணுது? படியே இல்லையா, கீழே படி இருந்தால் தானே ஏறி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை அரவணைச்சி வைங்களேன், உங்கள் கூடையே வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கணும், உங்கள் அன்பு அப்படி புரியணும். அல்லேலூயா. நிஜமாக சொல்கிறேன், இந்த பூமியில் கொடுத்த மாபெரும் சொத்து உங்கள் பிள்ளைங்க. அல்லேலூயா. அந்த சொத்தை பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை. அல்லேலூயா.
ஆமாம், சொத்து வாங்கி எங்கேயோ போட்டு உடச்சி ஒருத்திட்ட கொடுத்தீங்கன்னா தொலைச்சிடுவாங்க. எங்கன்னு கொஞ்ச நாள் கழிச்சு அதான் அது எங்கன்னே தெரியலன்னுவாங்க. வேற ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டு போயிடுவாங்க. நிலம் எங்கே இருக்குன்னு தெரியாது. எதுக்கும் பொறுப்பில்ல, அவங்க கையில் கொடுக்க முடியுமா? ஆனால் அதை பாதுகாக்கணும். உங்கள் பிள்ளைங்க சொத்துங்க. அல்லேலூயா. ஒலிவ மர கன்றுகளை போல பந்தியை சுற்றி இருப்பார்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து வர்றதை பார்த்து சந்தோஷப்படணும். ஐயோ, என் பிள்ளை நல்லா இருக்கு, இப்போ என் பிள்ளை என்ன செய்யுது? நல்லா ஜெபிக்குது, நல்லா பாடுது, நல்லா வேதம் வாசிக்குது, பரிசுத்தமா இருக்குது. அநேகர் இந்த பிள்ளைய பார்த்து என் பிள்ளைய இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை இருந்தால் தான் உங்க மேல அந்த கிருபையை கர்த்தர் போடுவாராக. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ குடும்பன்றது பரலோக மாட்டம் இருக்கணும். உங்க வீட்டில் அடித்தட்டி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்பா ஒரு பக்கம் குடிச்சிட்டு வர்றாரு, அம்மா ஒரு பக்கம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறீங்க, எதுக்குங்க வரீங்க? வராதிங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறணும். அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போகட்டும். இத்தனை நாள் எங்கேயோ என்னமோ நடந்துட்டு போகுது, அதெல்லாம் போயிட்டு போகுது. ஆனால் இப்போ இனி வர நாட்கள் கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் 6 கற்றாடி அங்கே வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அவர் சொன்ன உடனே செய்வதற்கு அங்கே இருக்கின்றது. ஆமே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும். சுத்திகரிப்பு இருந்தால் தானா உள்ளும் புறமும் சுத்தம் ஆயிடுச்சுன்னா தானா அற்புதம் நடந்துடும். அந்த வெளியில இருந்த கற்சாடி சுத்திகரிப்புக்குனே வச்சிருந்துச்சு பாருங்க, அந்த கற்சாடியை தான் கடவுள் கொண்டு வர சொல்றார். ஆமேன். சில நேரத்தில் அது ஒரு பெரிய பிரசங்கம் இருக்குது, ஆனால் நமக்கு நேரம் தாமதமாக இருக்குது. சுத்திகரிப்பு அந்த காலத்தில் உள்ள ஆலயத்துக்குள்ளே வருமுன்னா காலை கழுவிட்டு தான். இன்னைக்கு கூட முஸ்லீம்ஸ்லாம் போகும்போது என்ன செய்கிறாங்க? காலை கழுவிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா எங்கெங்கேயோ போயிட்டுருவோம். காலை கழுவுனா மொத்தம் கழுவுனா மாதிரி அர்த்தம். ஆமேன். அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். சுத்திகரிப்புக்கு ஏற்றதான ஒரு விஷயம் நம்ம இடத்துல நடக்கணும். அப்போ தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். அது என்ன செஞ்சாங்கன்னா தண்ணி ஊற்ற சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த கற்சாடியில் என்ன ஊற்றணும்? தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்போ நான் அதை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியான நிறைவு பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கணும். எத்தனை பேர் இல்லை அந்நிய பாஷை பேசுவீங்க? பரிசுத்தாவிலாம் வந்திருக்கு. தூங்குறீங்க பாருங்க, அங்கே இருக்கிறீங்க நீங்கள்லாம். எப்பா அல்லேலூயா. பாருங்க, அந்நிய பாஷை பெறாதவங்களாம் அந்நிய பாஷை கேளுங்க. அது ஒரு பெரிய வரம். அல்லேலூயா. அது ஒரு பெரிய வரம். அதை பேசுனா தேவனோடு என்ன பண்ணுறோமா? ரகசியம் பேசுகிறோம். யார்கிட்ட ரகசியம் பேசுவாங்க? இப்போ மனோகரி சிஸ்டர் கூப்பிட்டு, எனக்கு மனோகரி சிஸ்டருக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அதில் உங்கள் முன்னாடியே மைக்கில் மனோகரி சிஸ்டர் இப்படி அப்படியே பேசுவாங்க அப்படின்னா நீங்களும் நினைப்பீங்க, ஆமாவா? இப்போ என்னை வந்து சிஎம் வந்திருக்காரு. சிஎம் வந்து என்கிட்ட மெதுவாக கூப்பிட்டு, மேடம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி காதில் பேசினா எல்லாரும் என்னான்னு தெரியலப்பா சொல்லுவோமா இல்லையா? அப்போ சிஎம் பிஎம்லாம் இல்லை, நம்ம வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர்கிட்டே ரகசியம் பேசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரகசியத்தை பேசுறதுக்கு பரிசுத்தாவினுடைய நிறைவு நமக்குள்ளே இருக்கணும். அந்த பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போ கொண்டு வந்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க, போய் கல் ஜாடியில் இருக்குது, ஆற கொண்டு வந்து நிறுத்தப்பா, தண்ணியை பூத்துங்க அப்படின்னு சொன்னோடனே அது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்கார தண்ணியை நிரப்பினார்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஜெபம் பண்ணல, ஒன்றுமே சொல்ல. அந்த இடத்த படிங்க, 7வது வசனம். ஆமாம், அவ்வளோதான். கொண்டா தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை கொண்டு போங்க, அவ்வளோதானே சொன்னார். அங்கே ஏதாவது ஜெபம் பண்ணாரா? இல்லை. ஆண்டுடைய செயல் எப்போ நடக்குன்னே நமக்கு தெரியாது. ஆண்டவர் அற்புதம் நடக்கிற நிமிஷம், டைமு, அந்த செகண்ட் நடந்துடும். அல்லேலூயா.
அதுக்காக நம்ம காத்திருக்கணும். கீழ்ப்படிஞ்சிட்டா போதும். தண்ணியை நிரப்புனா திறப்ப. அந்த ஆளுங்க வந்து அந்த வேலைக்காரவங்களாம் என்ன சொல்லியிருக்க கூடாது, ஐயோ இது உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் என்னது ரோட்டில் கால் கழுவுறதுக்கு வச்சிருக்கிற இடம், இதில் கூட தண்ணி நிரப்ப சொல்கிறீங்க அப்படின்லாம் ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. நிரப்புனா நிரப்பிடணும், அவ்வளோதான். அல்லேலூயா. நிரப்புனா நிரப்பிடணும். அப்புறம் கொண்டு போய் நிரப்பிட்டு அவனுங்க பார்த்துட்டே இருக்காங்க. தண்ணி ஊற்றிட்டு அங்கே தான் நிற்கிறாங்க அந்த ஆட்கள், வேலைக்காரவங்க அங்கே நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு இயேசு, மொண்டு கொண்டு போங்கன்ட்டார். அங்கே ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட கொண்டு போகலாம். அங்கே தேவை என்ன, கல்யாண வீட்டில் என்ன தேவை, திராட்சை ரசம் தேவை. ஆனால் கொண்டாந்து ஊற்றுனது தண்ணி. நல்லா பட்ட பகல் வெளிச்ச கண்ணில் தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் கொண்டு போக சொல்கிறது தண்ணி தான். அதை கொண்டு போய் பரிமாறுன்ட்டார். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படுதல் பாருங்க, என்ன எப்படி ஒரு கீழ்ப்படுதல் பாருங்க. அந்த வசனம் படிச்சிங்கன்னா நல்லா, 7வது வசனம் நான் சொல்கிறேன். இயேசு வேலைக்கார நோக்கி, ஜாடியிலே தண்ணி நிரப்புங்கள் என்றான். அவளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு எடுத்து கொண்டு போங்கள் என்றான். அவள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் இப்போ எங்கே கண்டுபிடிக்கிறாங்க, சாப்பிட்ற இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிட்ற இடத்துல தான் இது திராட்சை ரசம்னே கண்டுபிடிச்சி பந்தி விசாரிப்புக்காரங்க சொல்கிறான், எல்லாமே பெஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. சாம்பார் ஃபஸ்ட்டு பந்தியில் போனால் நல்லா திக்காக வரும், கடைசி பந்தியில் போனால் ரசமாக மாறும். அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, கடைசி பந்திக்கு தான் சூப்பராக வந்திருக்குது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் எல்லாமே நடக்காம நீங்கள் வயசாயிடுச்சு முடியலன்னு சொல்கிறீங்களா, இந்த கடைசி நேரத்தில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வாலிபத்தில் உங்கள் வாழ்க்கை தொடக்கத்தில் என்னென்ன ஆசீர்வாதத்தில் நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ, இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை புதிதாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. புதுசா ரசம் டேஸ்ட். அல்லேலூயா. அப்போ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சு தண்ணி கொண்டாந்தவனுக்கும் முன்னாலும் தெரியும், வழிய வேற யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. இவ்விதமாக இயேசு என்ன செஞ்சாரா, முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்தார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக இந்த அற்புதத்தை எனக்கு செய்யுங்க, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, ஆண்டுடைய நாம மகிமைக்காக. இயேசுகிட்ட போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, இது நடந்துச்சுன்னு நம்முடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே, அந்த மகிமைக்காக செய்யுங்கப்பா நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்போ கேட்குற உடனே என்ன செய்து வெளிப்படுத்தினார். அந்த வசனம் அப்படியே சொல்லுது, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சீஷர்கள் எங்கே இருந்தாங்க, ஆமாம் அப்போ தான் விசுவாசமே வைக்கிறாங்களாம். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்ததுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. சும்மா நம்ம பாட்டுக்கு பேக்கை போட்டுட்டு வரோம் போகிறோம், ஒன்றும் நடக்காது. ஆனால் ஒரு அற்புதம் நம்மளை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல இயேசு நல்லவர் ஜீவிக்கிறாரு நடந்தாதான் இயேசு உண்மையான தேவன் என்பதை அவள் அறிந்து கொள்ளுவார்கள். விசுவாசம் உண்டாகும். ஆமென். நீங்கள் விசுவாசம் உண்டாகும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் அற்புதத்தை கேட்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை 5 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது இயேசுவை அழைக்க வேண்டும், நம்முடைய குறைகளை அவருக்கு சொல்ல வேண்டும். தேவனிடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கீழ்ப்படுதலை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும், தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லும்படி செய்யும்படியாக அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கீழ்ப்படுத்தத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இயேசுவே, இயேசுவே என்னென்ன அற்புதத்துக்காக இங்கே வந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஓ ரிதா
லஷகரோ. தேவ பிரசனம், தேவ பிரசனம். நீ உடைந்து போன இருதயத்தோடு வந்திருக்கிறாய். இயேசு எனக்கு சுகம் கொடுப்பாரா? இயேசு என்னை விடுவிப்பாரா? யார் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பா? இந்த உலகத்திலே நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு பிரச்சனை இவ்வளவு இருக்கிறதே என்று சொல்லி மனக்கலக்கத்தோடு வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. ரிதா ரகபாபா. ஒன்றில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படுதலின் அபிஷேகத்தை எனக்கு தருவீராக. ஆண்டவரே, எதெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ, உங்க வீட்டில் எதெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா. ரிதா ரகபாபா. ஓ ரிதா லஷகலதோரபா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுமே. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். வந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நிரப்புவீராக. ஓ ரிதா லஷபாபா. ரிதா ததோ ரபா லஷகலோ. ரிதா லக்ரபலப துரபன ஷரரதலபரபா. ஊற்றுங்கப்பா. வாய்களை திறந்து கேளுங்க. இயேசுவே, நான் உன்னை நம்பி இருக்கிறப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமே சாமி என்று சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்களை திறந்து கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. எதையெல்லாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ ரிதரபல துரமன ஷரரதலபோ. ரிதரபல கரதுரபலபா. அற்புதத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். ஓ ரிதலவ ரபல ஷரரதரபரபா. ரிதரபலப ரபிதிக்கரரரரபா. ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க ஆண்டவரே. ஊற்றுங்கப்பா. தேவன் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தண்ணீர் ஊற்றினார்கள், அவ்வளவுதான். கொண்டு போங்க கொடுங்கள் என்று சொன்ன உடனே அது எப்பொழுது ரசமாய் மாறிடுது என்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது அற்புதம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே. நேர் எங்களுக்கு அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.